அண்மை செய்தி. சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 20 சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் இன்று காலை தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் 20 சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இதனால் சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் தொடர்ந்து காலையில் எழுந்து மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் 20 சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். தற்போது வானிலையோட முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது? சென்னை திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறாங்க. முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க பாலமுருகன். வணக்கம் அரசி. அதாவது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது திட்வா புயலாக உருவாகி இலங்கையை முதலில் தாக்க தொடங்கியது. அந்த இலங்கை பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏன்னா பல்வேறு வகையான அங்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் முக்கிய குறிப்பாக பார்த்து கொண்டிருந்தோம். தற்போது இந்த திட்வா புயல் தாக்கத்தின் காரணமாக 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. முக்கியமாக கீழ் இருக்கும் தென் மாவட்டங்களில் அதீத கனமழை நேற்று முதல் பெய்து வந்த காரணத்தினாலும் தற்போது நேற்று இரவிலிருந்து இன்று வரைக்கும் முழுமையாக இதுவரையிலும் அதிகப்படியான மழைப்பொழிவு என்பது சென்னை மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வந்தது. இதன் காரணமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், இதுவரையிலும் மழைப்பொழிவானது குறையாமல் அதிகப்படியாகவே இருந்திருந்தாலும் தற்போது இருக்கின்ற சூழல் என்னவென்று இருக்கின்றது என்றால் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக இனிவரும் நேரங்களில் இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய குறிப்பாக பார்க்கப்படும் என்றால், புயல் வலுவிழந்த பிறகும் சென்னையில் பலத்த மழை பெய்து வருவது என்பதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்து வந்த இந்த புயலின் தாக்கமானது பல்வேறு மாவட்டங்களில் பல மழைகள் பொருந்திருந்தாலும் சற்று புயல் வலுவிழந்த நிலையிலும் இவ்வளவு மழை பெய்திருப்பது என்பது புதிதாக இருக்கிறது. மேலும் இதன் காரணமாகவே வரவிருக்கின்ற அடுத்த நாட்களில் சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்யும் எனவும் அவர்கள் கணித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னை திருவள்ளூருக்கு இன்று ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையமும் அது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தித்வா புயலுக்கு வலுவிழந்த நிலையில் சென்னை, திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் மழை பெய்திருக்க காரணத்தினால் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளிலும் தாழ்வான பகுதியில் இல்லாமல் அவர்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். அரசி, டிட்வா புயல் மற்றும் தற்போதைய வானிலை தொடர்பான முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாலமுருகன். மேலும் தகவல்களுக்கு இணைகிறோம். நன்றி.